ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் கலந்து செஞ்ச மாங்காய் பச்சடி தாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, சொல்லும் போதே நாக்கில் எச்சு ஊறுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஜமாக சொல்கிறேங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நாக்கில் எச்சு ஊறு சொல்லும் போதே. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு 2 மாங்காய் கழுவி எடுத்துக்கிறேன். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் கழுவி எடுத்துக்கோங்க. உண்மையாக சொல்கிறேங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒரு நார்மல் சைஸ் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ணிங்கன்னா மாங்காய் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதனால தான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற மாங்காயில் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த சைஸ் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது மாங்காய் சாப்பிடும் போது கிடைக்கும். அது சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் எல்லாம் மாங்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 2-3 குழு ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகணும்ல மாங்காய், அதனால தான் எல்லாம் கலந்தால் தான். அதுக்கப்புறம் தண்ணி, ஏன்னா மாங்காய் வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்க்குறோம். தண்ணி கொஞ்சம் அது மாங்காய் முழுகிற அளவு வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். அப்புறம் நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அடுப்பை மாற்றி காட்டிட்டேன். அது சாதத்துக்கு வச்சுது, இதான் மாங்காவுக்கு வச்சுது. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் வேக வச்சு உங்களுக்கே தெரியும், அதோட வாசம் நல்லா வரும். அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா மாங்காய் வெந்துருச்சு. தண்ணி எடுத்துடலாம். எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அப்புறம் என்னங்க, திருப்பும் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் வெல்லம் நுணுக்கி சேர்த்துக்கலாம். இது கரைஞ்சிரும், அதனால தான் வெல்லம் சேர்த்துட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாங்காய் ரொம்ப முழுகாக இல்லாமல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. திரும்பவும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதித்து நல்லா வாசம் கம்மன்னு வரும். மணக்க மாங்காய் பச்சடி அது வாசம் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான மாங்காய் பச்சடி ரெடிங்க. இன்னும் என்ன பண்ணுறதுங்க, ஒரு இலை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்திருக்கு. அதேமாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் லைட்டாக நக்கி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் தெரியும். என்ன டேஸ்ட்னே கண்டுபிடிக்க முடியாது. 2-3 அதாவது 4 கலந்துருக்கும். அப்புறம் ஒரு வாழையில போட்டு அதில் சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.